BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. காதலுக்கு மரியாதை திரைப்படம் வந்ததுக்கு பின்னாடி எங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையை போயிடுச்சு அப்படின்னு விஜய் அவர்களை விளாசுறாரா ஒரு பிரபலம். அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தயாரிப்பாளரை கண்டுக்காம இருக்காரு விஜய் அப்படின்னு இப்போ பார்த்தா ஏற்றி விட்ட ஏனியவே மறந்துடுறதா அப்படின்லாம் கூட பேசுகிறாங்களாம். இன்று மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போது பேரு புகழை எல்லாம் விட்டு மக்கள் நலனுக்காக பணியாற்ற துடிக்கக்கூடிய ஒரு மனிதராக களமிறங்கியிருக்கிறாரு நடிகர் விஜய். கிட்டத்தட்ட அவருடைய சம்பளம் 220 கோடி அளவில் பேசப்படுது. இவ்வளவு பெரிய தொகை எப்படி ஒரு மனிதரால் விட முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட அரசியலில் இறங்கி தான் யார் அப்படின்றத தன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு காட்ட வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சினிமாவுக்குள்ள அவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியலை முழுவதுமாக தன்னுடைய பக்கம் பார்த்தோன்னா வர இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக இவருடைய அரசியல் கொள்கை சித்தாந்தம் அப்படின்றது வேறு மாதிரியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் சார்ந்த விஷயங்களையும் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். மாநாட்டிற்கு பிறகு தான் என்ன மாதிரியான கொள்கைகள் பரப்புரைகள் அவர் மூலமாக வரப்போகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அது வரைக்கும் வெறும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டுக்கிட்டே வராரு விஜய் அவர்கள். தற்போது வினோத்துடன் அவருடைய கடைசி படத்தில் நடிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி கொண்டு வருது. அவருடைய நடிப்பில் கடைசியாக வந்த கோட் திரைப்படம் தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி திரைப்படம் ஒரு பக்க அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பக்கம் வினோத், இன்னொரு பக்கம் அரசியலில் முழுவதுமாக இறங்கியிருக்கக்கூடிய விஜய். அதனால இனிமேல் யாருக்கும் பயப்படாமல் துணிந்து இறங்கலாம் அப்படின்ற வெறியோட தான் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிப்பார் விஜய் அவர்கள். இந்த நிலையில் விஜய் பற்றி ஒரு பிரபல தயாரிப்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்ப காலத்தில் ஒரு பிளேபாயாக துருதுருவென தெரியும் ஒரு இளைஞராக அந்த மாதிரி கதாபாத்திரத்திலே நடித்து வந்த விஜய் அவர்களுக்கு பூவே உனக்காக திரைப்படம் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அந்த படத்திற்கு பிறகு விஜய் பெரிய அளவில் பேச வைத்த திரைப்படம் காதலுக்கு மரியாதை. ஆனால் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்கு பிறகு எங்க மேல வச்சிருந்த மரியாதை சுத்தமாக விஜய் அவர்களுக்கு போயிடுச்சுன்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காராம். அவர் வேறு யாரும் கிடையாது, விஜய் வைத்து விஷ்ணு என்ற திரைப்படத்தை தயாரித்த ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான். விஷ்ணு படத்திற்கு பிறகு இன்னொரு படத்தில் நடிக்க விஜய் அவர்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். 1 லட்சம் அட்வான்ஸ் தொகையை வாங்கிட்டு விஜய் அவர்கள் தயாரிப்பில் நடிக்கவே இல்லையா. அதன் பிறகு காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வேறு ஒரு லெவலுக்கு போய்விட்டதாக பாலாஜி பிரபு அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஏற்றிவிட்ட ஏனியே மறந்துட்டார விஜய். எத்தனை முறை நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. பிறகு 2013ஆம் ஆண்டு GRDயில் ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். அது எல்லாரும் தானே கொடுக்குறாங்க. ஒரு டீ வாங்கி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? தொழில் ரீதியாக ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞனுக்கு உதவி செய்யணும். ஆனால் விஜய் அவர்கள் அதை செய்ய மறந்துட்டார்னு பாலாஜி பிரபு அவர்கள் வேதனையோடு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.